நேத்து நைட்டு ஃபுல்லா இடியோட சரியான மழை. அதனால கரண்ட் கட்டுன்றதால எனக்கு தூக்கமும் கட்டு. காலையில ஏஞ்சி கிளம்பி ஸ்டாப்புக்கு வர வரைக்கும் தூக்கத்துல கிறுக்கல்ல தான் உட்காந்துருந்தேன். காலேஜ் பஸ் வந்தோடனே ஏறி உட்காந்து உடனே டோட்டலா மட்டை. மதியம் கை கழுவுற இடத்துல ஸ்கிரீனுக்குள்ள நிறைய பேரோட என்ட்ரி. நான் என்ட்ரி கொடுக்கறதுக்குள்ள எவனோ ட்ரிக்ஸா வேலை பண்ணி வீடியோ ஆஃப் பண்ணிட்டான். ஞாயிற்றுக்கிழமை காலேஜ் ஒரு நாள் விட்டா போதும். திங்கக்கிழமை வரும்போது நம்ம பசங்கள ஒருத்தர் மாறு விஷயத்துல வந்துடுறான். யார் என்ன அடையாளனே கண்டுபிடிக்க முடியல. இந்த வாரம் ஃபுல்லாவே இன்டர்னல் மார்க்கான எக்ஸாம் தான் நடக்குது. ஆல்ரெடி காலேஜ் 5 மணி இருக்குன்னு சொல்லி ஒரு வெடிகுண்டை போட்டாங்க. சரி 5 மணிக்கெல்லாம் விட்டுருவாங்கன்னு பார்த்தா அந்த ஐயா ஒரு பங்குக்கு போனஸா ஒரு ½ hour எக்ஸ்ட்ரா சேர்த்து எடுத்துக்கினாரு. நீ வீடியோ எடுக்கும்போது கேஷுவலா பேசாதறான்னு சொல்றேன். அப்பதான் அவன் மாப்பிள்ள இப்படி எடுத்தா ஓகே வாடான்னு கேக்குறான். இவனெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. காலையில இருந்து இருக்குல சாயங்காலம் வரைக்கும் குறையவே இல்ல. சரி ஒரு காப்பி போட்டா குறைஞ்சுட்டு போனேன். 15 ரூபா காஃபிக்கு காசு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இருந்தது 500 ரூபா தாள். அந்த கடைக்கடையை அலைஞ்சு சில்லற மாத்தி கொடுக்கறதுக்குள்ள இருந்த கிறுக்கல் 2x ஸ்பீட்ல அதிகமாயிருச்சு. ஸ்டாப்புக்கு போனப்ப என் தம்பி வரன்ட்டு சொல்லியிருந்தான். அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல ஒரு அங்கிள் போன் கிட்ட வந்தாரு. அவர் அப்படியே சைஸா நோட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ரொம்ப கிட்ட வந்துட்டாரு. இதுக்கு மேல இப்படியே ஓட்ட வேலைக்காகன்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டேன். ஆனா ஒரு நல்ல மனுஷன் தான் போல. பழம் வாங்க வந்திருக்காரு. நான் தான் அவரை தப்பா புரிந்து கொண்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து கிட்ட மாத்திட்டு ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேசிக் ஃபண்டமெண்டல் பால் கண்ட்ரோல் ஸ்ட்ராங் பண்றதுக்காக ரைட்ல 500 டச், லெஃப்ட்ல 500 டச். ஆனா as usual லெஃப்ட் கிறுக்கல் கொடுத்துருச்சு. பால் சவுண்ட் கேட்டோனே வருங்கால நேஷனல் பிளேயர் ட்ரைனிங் வந்துட்டாப்ல. இன்னைக்கு ஸ்கில்ல போட்டு தலைவனை கதற விட்டுலாம் தான் பார்த்தேன். ஆனா தலைவன் நேத்து வீடியோ பார்த்து உசாராயிட்டான் போல. நம்ம கிட்ட போனோம் அதை வீடியோ எடுத்து போட்டுருவான் அப்படின்னு சைஸா ஓரத்துக்கு நவுட்டான். அதுக்கப்புறம் இந்த ட்ரில் ஈச் லெக்ல 100 பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரில் கொஞ்ச நேரம் சைட் டு சைட் ரோல் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் ஸ்டெப் ஓவர் ட்ரைனிங்ல அவுட்டர் இன்னர்லாம் பண்ணிட்டு குழந்தை புள்ள மாதிரி ஜெகலிங் தத்தக்கா பதக்கான்னு பண்ணிட்டு இருந்தேன். கேன்வாஸ் போட்டு பண்றதெல்லாம் ஓகே ஓரளவுக்கு வந்துச்சு. அப்படியே நீங்க ட்ரைனிங் முடிச்சிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.